பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தினமும் ஒரு இபாதத் பார்த்து வரோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப முக்கியமாக ஒரு துவாவை பார்க்க போகிறோம். இந்த ஒரு துவாவை நீங்கள் ஓதி அல்லாஹ்விடத்தில் எந்த ஒரு தேவையை கேட்டாலும் அல்லாஹுடைய பிரியம் உங்கள் மேலே உண்டாகி அந்த ஒரு தேவை மறுக்காமல் கபூலாக்கப்படும். இது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. அதனால தான் நம்ம இன்றைக்கி இந்த ஒரு துவாவை நம்ம பார்க்க போகிறோம். அந்த துவா தான் அல்லாஹும்ம இன்னி லஹீஃபுன் ஃபகவ்விஃபி ரிலாக்க லுஹுஃபி வஹுது ஹிலல் ஹைரி பினாசியத்தி வஜ்அலில் இஸ்லாம முன்தஹா ரிலாஇ அல்லாஹும்ம இன்னி லஈஃபுன் ஃபகவ்வினி வ இன்னி தலீலுன் வ இஜ்ஜனி வ இன்னி ஃபகீருன் வ அக்னினி யா அர்ஹமர் ராஹிமீன். இதனுடைய அர்த்தம் என்னன்னு பாருங்கள். இந்த அர்த்தத்தை உணர்ந்து நீங்கள் அல்லாஹ் இடத்துல கேட்டாவே அல்லாஹ் மறுக்கவே மாட்டான். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான அர்த்தம் கொண்டது. யா அல்லாஹ், நிச்சயமாக நான் பலவீனமானவனாக இருக்கிறேன். அல்லாஹ் இடத்துல நம்ம என்ன சொல்கிறோம்? நம்மளுடைய குறைகளை சொல்கிறோம். நான் பலவீனமாக இருக்கிறேன், உன்னுடைய திருப்தியை கொண்டு என்னை பலப்படுத்து அப்படின்னு நம்ம கேட்குறோம். அல்லாஹ் நாடினால் நம்மளுடைய பலவீனத்தை போக்குவான். நமக்கு எதில் பலவீனம்? உடல் ரீதியாக பலவீனம், மனம் ரீதியாக கவலையில் துன்பத்தில் பலவீனமாக இருக்கும், காசு இல்லாமல் செல்வத்தில் பலவீனமாக இருக்கும். இந்த மாதிரி எத்தனையோ விதமான பலவீனம் இருக்குது. அதை அல்லாஹுடைய திருப்தி கொண்டு பலப்படுத்த சொல்கிறோம். அதே மாதிரி நன்மையின் பக்கம் என் நெற்றி முடியை பிடித்து கொண்டு செல்வாயாக அப்படிங்கிறோம். அல்லாஹ் இடத்துல என்ன சொல்கிறேன்னா, நான் எல்லா நிலைமையிலும் நன்மை தான் செய்யணும், அதற்கு என் நெற்றி முடியை நீ பிடிச்சு இழுத்துட்டு போ. இன்னும் இஸ்லாத்தை எனது பொருத்தத்தின் எல்லையாக ஆக்குவாயாக. அதாவது நாம் ரொம்ப திருப்தியாக நம்மளுடைய பொருத்தத்துடைய எல்லையாக இஸ்லாத்தை அல்லாஹ் ஆக்கணும்னு நம்ம கேட்குறோம். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நான் வணங்கி என்ன பிரயோஜனம், நான் துவா செஞ்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு விரக்தியாக வாழ்வாங்க. அப்படி இருக்கக்கூடாது. இஸ்லாம் தான் என்னுடைய பொருத்தத்துடைய எல்லையாக இருக்கணும். நான் என்ன செஞ்சாலும் நான் இஸ்லாமியராக இருக்கிறத நினச்சி நான் சந்தோஷப்படணும். நான் அல்லாஹுவை வணங்குறேன், இஸ்லாத்தில் இருக்கிறேன், இந்த மார்க்கம் எனக்கு கிடச்சிருக்குது அப்படிங்கிறத நினச்சி ஒருத்தவங்க சந்தோஷப்படணுன்னா அதுக்கு கூட அல்லாஹுடைய நாட்டம் வேணும். அதுதான் சொல்கிறோம், இஸ்லாத்தை என்னுடைய பொருத்தத்தின் எல்லையாக ஆக்குன்ட்டு. அதுக்கப்புறம் யா அல்லாஹ், நான் பலவீனமானவன், எனக்கு சக்தியை கொடு. நிச்சயமாக நான் கேவலமானவன், எனக்கு கண்ணியத்தை கொடு அப்படிங்கிறோம். அதாவது நம்மளுடைய பலவீனத்துக்கு அல்லாஹ்விட்ட நம்ம சக்தியை கேட்குறோம். நான் எந்தெந்த விஷயத்துலலாம் குறைவாக இருக்கிறனோ, படிப்பில் குறைவாக இருக்கனா, அறிவில் குறைவாக இருக்கனா, ஆரோக்கியத்தில் குறைவாக இருக்கனா, செல்வத்தில் குறைவாக இருக்கனா, எதுலெல்லாம் குறைவாக இருக்கேன், என்னுடைய எந்தெந்த தேவைகள்லாம் நிறைவேறலையோ அதிலெல்லாம் உன்னுடைய சக்தியை கொடுத்து அந்த ஒரு தேவையை நிறைவேற்று. அதே மாதிரி நான் கேவலமானவன், நீ தான் எனக்கு கண்ணியத்தை வழங்கணும். எல்லோரும் மதிப்பாக வாழ்கிறாங்க, அந்தஸ்தாக இருக்கிறாங்க, பார்க்குறக்கே ஆசையாக இருக்குது, எவ்வளோ கௌரவமாக இருக்காங்க, கண்ணியமாக இருக்கிறாங்க, ஹஜ்ஜு செய்கிறாங்க, உம்ரா செய்கிறாங்க, ஹாஜின்னு பேர் வாங்குறாங்க, நல்லா படித்தவங்க, நல்ல வசதியானவங்க, நல்ல மரியாதையானவங்க, நல்ல உண்மையானவங்க, நல்ல திறமையானவங்கன்னு பேர் வாங்குறாங்கன்னா அதெல்லாம் அவர்களால் வந்தது கிடையாது. அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய கண்ணியம். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு நபிமார்களுக்கு அல்லாஹ் கண்ணியம் வழங்கினான், சஹாபாக்களுக்கு அல்லாஹ் கண்ணியம் வழங்கினான். அதே மாதிரி நமக்கும் அல்லாஹ் கண்ணியத்தை வழங்க சொல்லி கேட்குறோம். சுபஹானல்லாஹ். இந்த துவாவில் எப்படியெல்லாம் இருக்குது பாருங்கள் அர்த்தம். இப்படிலாம் நமக்கு கூட கேட்க தெரியாது. நிச்சயமாக நான் தேவையுடையவன், எனவே என்னை தேவையற்றவனாக ஆக்குவாயாக, நீயே கிருபையானவருக்கெல்லாம் மாபெரும் கிருபையானவன்னு சொல்லி இந்த துவா முடியும். அப்படின்னா நமக்கு நிறைய தேவை இருக்குது, நீ தான் தேவையற்றவனாக என்னை ஆக்கணும். எப்போ தேவையற்றவனாக நம்ம ஆவோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம தேவைகளை அல்லாஹ் பொறுப்பேற்று நிறைவேற்றி தரும்போது நம்மளுடைய தேவைகள் எல்லாம் நிறைவேறி யார் கையும் நம்ம ஏந்த மாட்டோம். அது கடனுக்காக இருக்கலாம், இல்லை உதவிக்காக இருக்கலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா மற்றவங்கள நம்ம எதையும் பகைச்சிக்கக்கூடாது, அவங்க நமக்கு எப்படி இருந்தாலும் தேவைப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அனுசரிச்சே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதனால என்ன பண்ணிடுவாங்க, மேலே இருக்கிறவங்க ரொம்பவே ஆதிக்கத்தோடு நம்மளை என்ன பண்ணுவாங்க, நடத்துவாங்க. ஆனால் அல்லாஹ் நமக்கு அந்த தேவையை அந்த மனசன்ட்ட வைக்காட்டினா நம்ம அவங்கள்ட்ட கையேந்தவும் மாட்டோம், அவங்களுக்கு பயப்படவும் மாட்டோம், அவங்களுக்கு ஐஸ் வைக்கணுங்கிற அவசியமும் நமக்கு இருக்காது. அந்த மாதிரி எண்களே தேவையற்றவனாக ஆக்குன்னு அல்லாட்ட கேட்டுட்டு கடைசியாக நீ தான் கிருபியானவருக்கெல்லாம் மாபெரும் கிருபியானவன் அப்படின்னு சொல்லக்கூடிய யா அர்ஹமர் ராஹிமீன் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்மை ஓதி முடிக்கிறோம். இந்த இஸ்முக்கு நிறைய சிறப்பு இருக்குது. நம்ம எத்தனை துவாவையும் கேட்டாலும் அவனுடைய சிறப்பு இஸ்முகளை கொண்டு அழைக்கும் போது தான் அத்தனை துவாக்களும் கபுலாகும். அதில் இந்த துவாக்களை கபுலாகிறதுக்காக நம்ம தேர்ந்தெடுத்த இஸ்மு தான் இந்த யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹுடைய கிருபையை கொண்டும் அவனுடைய கருணையை கொண்டும் அவன் நாடுபவர்களுக்கு இப்போ நம்ம கேட்ட அனைத்தையுமே அல்லாஹ் கொடுப்பான். இதை நீங்கள் மனதார இந்த துவாவை நீங்கள் ஓதுங்க. ஓதிவிட்டு உங்கள் துவாவை கேட்டு பாருங்கள், அல்லாஹுடைய பிரியம் உங்கள் மேலே கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய தேவைகளை அல்லாஹ் பொறுப்பேற்று நிறைவேற்றி வைப்பான். ரொம்ப ஸ்பெஷலான துவா, நிறைய பேருக்கு தெரியாது, அதனால தான் நம்ம இப்போ போட்டிருக்கோம்.
நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சு இதை அப்படியே ஓதிவாங்க. அல்லாஹ்வே போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.